வணக்கங்கண்ணா. மேடம் உங்கள் பேருங்க? சுமதிங்க. மேடம் இங்கே வந்து நீங்கள் போண்டா பஜ்ஜி இதெல்லாமே 10 ரூபாய்க்கு 4 கொடுக்குற மாதிரி கேள்விப்பட்டு தான் நீங்கள் வந்தோம். சரிங்க. இந்த கடை எங்கே கரெக்டாக அமைஞ்சிருக்குங்க? இது டிஎம்கே ஆஃபீஸ் கிட்டண்ணா, மாதம்பாளையம் ரோடு டிஎம்கே ஆஃபீஸ் கிட்ட. அதாவது புளியம்பட்டியில் இருக்கக்கூடிய மாதம்பாளையம். ஆமாங்க ஆமாங்க. டிஎம்கே ஆஃபீஸ் பக்கம். ஆமாங்கண்ணா. ஓகே. எப்படி நீங்கள் இப்போ வந்துட்டு 10 ரூபாய்க்கு 4 போண்டா வடை பஜ்ஜி இதெல்லாம் கொடுக்குறீங்க, எப்படிங்க மேடம் கட்டுப்படி ஆகுதுங்களா? கட்டுப்படி ஆகுதோ இல்லையாண்ணா, நம்ம பார்ட்டிக்காக அதை அப்படியே போட்டுக்கிறதுங்க. ரெகுலராக என்ன டைம் ஆரம்பிக்கிறீங்க மேடம்? ரெகுலராக 3 மணிக்கு ஆரம்பிச்சிடுவேண்ணா. 7:30ங்கிறப்பவே எங்கள்கிட்ட போயிடும். மோஸ்ட்லி வெங்காய பஜ்ஜி, பருப்பு வடை, காலிஃப்ளவரு, இது எல்லாமே மெயினாக நம்மகிட்ட இருக்குங்க. இல்லை எதுவுமே சோடாப்பு, இந்த அஜினமோட்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே ஆர்டினரி ஃப்ளேவர் தான் போடுறோம். அதேமாரி காலிஃப்ளவர்லேயும் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து இதாக தான் போடுறோம். எதுவுமே இந்த அஜினமோட்டோ கலக்கிறது, இந்த வினிகர் ஊற்றுறது அதெல்லாம் எதுவுமே இல்லைண்ணா. ஆமாங்க, எல்லாமே அப்படி தான் போட்டுருக்குறாங்க. மக்கள் வந்து 10 ரூபாய்க்கு 4 போது அது வந்து ஒரு 2 சாப்பிட்ற இடத்துல 4 கூட விரும்பி சாப்பிட்லாம். நிறைய பேர் பசியாகிறதுக்கு உங்கள் கடை ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா, வருவாங்க, எல்லாமே நிறைய வருவாங்க. காலேஜ் பிள்ளைங்க, முன்னாடி துணிக்கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கடை தான் வருவாங்க. இங்கே வருவாங்க. பஞ்சாயத்து போடுங்க, எல்லாமே நம்ம கடை தான் வருவாங்க. இங்கே வருவாங்க. கடை எந்த லெவலுக்கு ஓடுதுங்க மேடம் இப்போலாம்? கடை நாங்கள் இப்போ தானே வச்சுருக்குறோம். வச்சு இப்போ ஒரு 1 இயர் ஆச்சுங்க. 1 வருஷம் தான் ஆச்சு. நீங்கள் 10 ரூபாய்க்கு 4 அப்படின்னு கொடுக்கும்போதுங்க, சரிங்க, நிறைய அரசு அலுவலகங்கள்லேருந்து கூட உங்களுக்கு வர்றாங்கண்ணா, வர்றாங்க. அது வருவாங்க. அப்புறம் தேனி சில்க்ஸில் ஆர்டர் கொடுப்பாங்க, அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க. இப்போ பொங்கலுக்கு கூட கொடுத்துருந்தாங்க. இது போன்ற சேவைகளை நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்கண்ணா. நீங்கள் எத்தனை பேர் சேர்ந்து பண்ணுறீங்க? நான் ஒன்று மட்டும்தாங்கண்ணா. நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான்? ஐயா? ஆமாங்க, அவர் ஐயா வந்து கூட நிற்பாரு, சப்போர்ட்டிவாக இருப்பார். ஆமாம். ஒரே ஆள் சிங்கிளாக பண்ணும்போது இன்னும் கடினமாக இருக்கும் போது என்ன பண்ணுறது, பண்ணித்தானே ஆகணும். ஆள் போட்டால் எங்களுக்கு 100 ரூபா கொடுக்கணும். அதுக்கு நீங்களே அதை பண்ணிக்கலாம். அதனால் அப்படியே போட்டுக்கிறது. அதே மாதிரி எண்ணெயும் அதே மாதிரி தான், ஒரு சுத்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. ஆமாம், எண்ணெய் நான் டெய்லி மாற்றிடுவேன். அதுதாங்க, அதை பார்க்கும்போதே தெரியுது. நான் டெய்லி எண்ணெய் மாற்றிடுவேங்க. இன்றைக்கி அதாவது வந்து இன்றைக்கி 3 லிட்டர் ஊற்றுறேன்னா அந்த 3 லிட்டர் இன்றைக்கி கூட க்ளோஸ். மறுபடியும் அடுத்த நாள் அது போட மாட்டேன், எடுக்க மாட்டேன். அதனால வாடிக்கையாளர் நம்மளை தேடி வராங்க. இன்றைக்கி போட்டது எப்பவுமே வந்து அதை யூஸ் பண்ணவே மாட்டேங்க. அதேமாரி மாவு எல்லாமே மிச்சமானாலும் அதை வந்து கீழே தூக்கி ஊற்றிடுவேங்க. அதோட வேஸ்டேஜ் தான். வேஸ்டேஜ்னா அந்த அளவுக்கு இருக்காது எங்கிட்ட. முடிஞ்சிருங்க. அந்த அளவுக்கு எங்கிட்ட மாவெல்லாம் இருக்காதுங்க. சரிங்க மேடம், நம்ம சேனல் பார்த்து நிறைய புது வாடிக்கையாளர்களும் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க. அவங்க வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுப்பீங்க? என்னத்தை வரவேற்பு கொடுக்குறதுங்க, வந்தால் எல்லாமே நல்லபடியாக வாங்கிட்டு போட்டுங்க. டேஸ்ட் அதிகமாக இருந்தால், டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தேடி வருவாங்க. மிக்க நன்றிங்க. சரிங்கண்ணா.